ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் சுவையான ஜோதிட தகவல்களையும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரோகிணி நட்சத்திரத்தில் நின்ற கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரோகிணி நட்சத்திரத்தை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம நட்சத்திரங்களை பற்றி நிறைய பதிவுகள்லையும் ரோகிணி நட்சத்திரங்களை பற்றி சொல்கிறேன். இந்த ரோகிணி நட்சத்திரத்தோட பெரிய சிறப்புன்னா இதை பற்றி ரொம்ப மகிழ்ச்சியாக ஏன் பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஆசான் நெல்லை வசந்தன் ஐயாவுடைய நட்சத்திரமும் ரோகிணி நட்சத்திரம் தான். அவர் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். ரோகிணி நட்சத்திரம்ங்கிறதுனாலே அது ஒரு அருமையான நட்சத்திரம். அதெல்லாம் குறைத்து மதிப்பிடலாம் முடியாது. சந்திரனுடைய நட்சத்திரங்கள் எல்லாமே அறிவில் சிறந்த நட்சத்திரங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இருந்தாலும் எல்லா நட்சத்திரங்களுக்கும் 50% பாசிட்டிவ், 50% நெகட்டிவ் இருக்குது. இந்த 27 நட்சத்திரங்களில் இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் கெட்டது அப்படின்லாம் பிரிக்க முடியாது. எல்லாத்துக்குமே சுபத்தன்மையும் பாவத்தன்மையும் கலந்து இருக்கும். இதை சுபத்தை யார் எடுத்துக்கிறாங்க, நெகட்டிவ் யாருக்கு ஆக்டிவேட் ஆகிறதுங்கிறது அவங்களோட ஜாதகத்தை பொறுத்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தாங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே நல்ல வசந்தன் ஐயா மாதிரி இருந்துட முடியாது. அதுக்கு நேர் எதிர்பாதையில் பயணிக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்கங்கிறத சொல்லிட்டு தான் சொல்லணும். இருந்தாலும் நம்மளுடைய குருவை நம்ம குருவை பற்றி பேசும்போது எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவோங்கிறதுனால இந்த நட்சத்திரத்தோட சிறப்பை பற்றி சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம். ரோகிணி அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் தானே. இதுக்கு தமிழில் சகடு அப்படின்னு சொல்லுவாங்க. சகடுன்னா சக்கரம். இந்த சக்கரங்கள் தான் பார்த்திங்கன்னா உலகத்தையே இயக்கிக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு மோட்டார் வாகனம் எதை வேணாலும் எடுத்து பாருங்களா, சாதாரண கியருங்கிறது வீலுங்கிறது இல்லாமல் இருக்காதுல்ல, அதுதான் சுற்றுது. கிணத்துல தண்ணி எடுத்திங்கன்னா கூட அதை நம்ம கயிறு போட்டு எடுக்கிறோம்ல, அந்த இடத்துல சுற்றும். சைக்கிளில் வீல் சுற்றும். எங்கெங்கெல்லாம் சக்கரம் சுற்றிக்கிட்டு இருக்கோ அங்கெல்லாம் ரோகிணி நட்சத்திரம் இயங்கிட்டு இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ரோகிணி அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இவங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பல பேர் என்ன தான் கடினமான கஷ்டமான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இந்த சந்திரனுங்கிறது எப்போதுமே அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய விஷயம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இதுக்கு கூடுமான வரையும் பெரிய அளவுக்கு அவங்க போராட வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு உண்மையிலே அவங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே அடிப்படையில் இல்லாட்டி கூட யாராவது ஒருத்தவங்க அவங்கள அதை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதுதான் ரோகிணியோட சிறப்பு. ரோகிணி இந்த குருவாக இருக்கக்கூடியதுக்கு ரொம்ப தகுதியான ஒரு நட்சத்திரம்பாங்க. ஏன்னா இவங்க எப்போதுமே தலைமை பீடத்தை ஏற மாட்டாங்க. பொதுவாகவே சந்திரனுடைய நட்சத்திரங்கள் அரசியலுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தலைமை பொறுப்புக்கெல்லாம் ரொம்ப வரமாட்டாங்க. ஆனால் 100 தலைவர்களை வழி நடத்தக்கூடிய குருவாக இருப்பார்கள் அப்படிங்கிறது ரோகிணியை புரிஞ்சுக்கணும். அது இப்போது கிருஷ்ணரை உதாரணமாக சொல்லுவாங்க. இப்போது பார்த்திங்கன்னா நம்ம ராசிகள், நட்சத்திரங்கள், கிரகங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கடவுள்கள்லாம் உருவாக்கினாங்கிற ஒரு வாதம்லாம் உருவாகிட்ருக்கோம். அதை நம்ம போவேனா, இதை நம்ம ஒரு குறியீடாக பார்ப்போமே. அப்போது ரோகிணி நட்சத்திரங்கிறது ஆக்கும் தன்மை, அழிக்கும் தன்மை ரெண்டும் நிறைந்த ஒரு நட்சத்திரம்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போ நம்ம கடவுளை நம்ம சில விஷயங்களை நம்ம இதை குறியீடுகளாக பார்ப்போம். கிருஷ்ணருங்கிறவர் மகாபாரத யுத்தத்தை உருவாக்கி வைக்கிறவன் அவர் தான், அந்த யுகத்தை முடித்து வைக்கிறவன் அவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ கிருஷ்ணர், இன்னொரு பக்கம் படைப்பு கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மன், அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் யமதர்மன், சனி பகவான், இவங்க எல்லாமே ரோகிணி நட்சத்திரத்தோட குறியீடாக சொல்லப்படுவது உண்டு. இதை நான் புராண கதையாக தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க தவிர இதை நம்ம ப்ரூஃப்லாம் பண்ண முடியாது. அப்போ அந்த கேரக்டர்களுக்கு உரிய தன்மை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். இதில் யார் கிருஷ்ணர் தெரியாது, யார் பிரம்மன்னு தெரியாது, இதில் யார் சனி பகவான் தெரியாது. இந்த 4 கேரக்டரும் கலந்து இருக்குங்கிறத மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பொதுவாகவே ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றால் நம்மளுடைய ஜாதகத்தில், இப்போ சந்திரன் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ரிஷபராசியாக தான் இருக்க முடியும். அப்போ அந்த ஒரு கிரகம் நிற்கும்போது அதுக்கு சில தன்மைகள் இருக்குது. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் அம்மா இருப்பாங்க. பொதுவாக இந்த அம்மா எப்போதுமே ஒரு தன்னோட குழந்தையை அன்பாக வளர்க்குறது ஒரு அம்மாவோட இயல்புன்னா கூட, இது அம்மாவை தாண்டி வேறு ஏதோ ஒரு பெண்கள், அப்படி சித்தியாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், இல்லை சில வீட்டில் பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்து வீடுகளாக இருக்கும். இந்த குழந்தைங்க பிறந்திருக்குமே தவிர அதை தூக்கி வண்டி வச்சுருக்கவங்க பூரா பார்த்திங்கன்னா எதிர் வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க வச்சுப்பாங்க. சில வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க தான் சாப்பாடு ஊட்டுவாங்க, அவங்க வீட்டில் தான் போய் படுத்துக்கும். அப்போது 2 தாய் அப்படின்னு சொல்கிறோம். 2 தாய்ங்கிறது தாய் ஒரு பக்கம் இருந்தாலும் தாயை விட அன்பு செலுத்தி வளர்க்கக்கூடிய இன்னொரு பெண் அவங்க உறவினர்லையோ இல்லை அருகாமையிலையோ அவங்களுக்கு இருப்பாங்க. அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரி பல வீடுகளுக்கு செல்ல பிள்ளையாக வளர்க்குறது இந்த ரோகிணி நட்சத்திரம். அடுத்து இது சக்கரம் அப்படின்னு சொன்னதுனாலே வாகனங்களை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வாகனங்கள் இருக்குதோ இல்லையே தவிர இவங்களை அழைச்சிட்டு போகிறதுக்காக
பல பேருடைய வாகனங்கள் வந்து இவங்களுக்கு அணிவகுத்து நிற்கும். அதே போல் இன்னும் ஒரு முக்கியமான காரணம், இதில் எந்த கிரகம் நின்னாலும் அவங்களுக்கு அந்த கேரக்டர் இருக்கும். சூரியன் சந்திரன் எது நின்னாலும் சரி. இந்த ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் காசில் ரொம்ப கவனமாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நெகட்டிவ் கேரக்டராக போயிடும். இந்த ரோகிணி நட்சத்திரம் புதுசாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, இவங்க யார்கிட்ட வேணாலும் வாங்கிப்பாங்க பணம். அதே மாதிரி இவங்களும் யாருக்காவது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க கொடுத்ததையும் கணக்கு வச்சுக்க மாட்டாங்க, வாங்கினதையும் கணக்கு வைக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் வந்து இந்த இடத்துல ஒரு சிலருக்கு வந்து இந்த தோல் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன நோய்கள்லாம் வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் கூடுமான வரைக்கும் விட்டு கொடுத்து போகிற தன்மை அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் வந்து இவங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்ததுன்னா அப்புறம் அதுக்கப்புறம் கிட்டவே சேர்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி சில தன்மைகளும் இருக்கும். அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகங்கள் இருந்தால் அதுக்கான ஒரு தன்மை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தது ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் 9 கிரகங்கள் நின்னா என்னென்ன பலன்கள்ங்கிறத இப்போ பார்ப்போம். ரோகிணி நட்சத்திரத்தில் சூரியன் அப்படி நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் சூரியன் நிற்கிறவங்க அத்தனை பேருக்குமே பார்த்திங்கன்னா அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நெஞ்ச உதவின்னு சொல்ல முடியாது, கேட்காமலே செய்யக்கூடிய உதவி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உதவிகள் செய்கிறவங்க இருப்பாங்க. பொதுவாக சூரியன் சந்திரன் சம்மந்தப்படும் போது அந்த தன்மை அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சிற்பங்கள் சித்திரங்கள் இந்த சம்மந்தப்பட்ட வேலைகள் மேலே வந்து இவர்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. எங்கே போனாலும் சரி, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஷார்ப்பாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்பாங்க. எதுவாக இருந்தாலும் இந்த கத்தி நல்லா ஷார்ப்பாக வச்சுருக்கோம் பாருங்கள், பிளேடு, அது மாதிரி இவங்க மூளை வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். தேவையான நேரத்தில் கடும் கோபத்தை வந்து வெளிப்படுத்தினா கூட பல நேரங்களில் பார்த்திங்கன்னா அடுத்தவர்களுக்காக இறக்கப்பட்டு ஓடி நின்று உதவி செய்கிறவர்கள் வந்து இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கிறவங்களோட முக்கியமான குணமாக நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால், அதுவும் ரோகிணி நட்சத்திரத்துக்கு உரிய கிரகம் தான். அதுலேயே போய் சந்திரன் நின்றுச்சுன்னா பொதுவாக என்ன செய்வாங்கன்னா, நம்ம பல இடங்களில் பார்த்தோன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்க எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே, ஆனால் நீங்கள் இன்னும் ரோகிணி நட்சத்திரத்தில் கல்யாணம் வச்சா கணவன் மனைவி வந்து தம்பதிகள் பிரியாமல் இருப்பாங்களே அப்படின்னு சொல்கிறீங்களா? இது நம்ம சொல்கிறது இல்லை, நெடுநல் வாடை அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கியத்தில் நக்கீரரை எழுதி வச்சிருக்கிற ஒரு கதை. அப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் திருமணம் செய்து வைத்தால் கணவன் மனைவி வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாக இருப்பாங்கங்கிறது ஆதி காலத்திலேருந்து வரக்கூடிய ஒரு கணக்கு. அப்போ அவர்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து இந்த இலகிய தன்மை அதிகமாக இருக்கும். இந்த சந்திரனாலே இந்த அறிவுக்கு ரொம்ப அதிபதி. அறிவுக்கு அதிபதினா எதுவாக இருந்தாலும் ஆர்வம், படிச்சுக்கிட்டே இருக்கணும், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தெரிஞ்ச இதெல்லாம் அழகாக எடுத்து கோத்து மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய விதம் இருக்குல்ல, இதுக்கு ரோகிணி நட்சத்திரம் தான் நம்பர் 1 எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 10வது 6th +2 இந்த மாதிரி இடங்களில் பார்க்கும்போது ஒன்று ஒரு பிரேக் வரும் அல்லது இடம் மாறக்கூடிய சூழ்நிலை வந்து இவங்களுக்கு நிறையா இருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ரோகிணி நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால், இப்போ இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா நிச்சயமாக அவங்க வசிக்கக்கூடிய பகுதிகளில் இந்த கால்நடைகளோட நடமாட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ல போனால் சில வீடுகளுக்கு அடையாளம் சொல்லுவாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ரோட்டு ஓரத்தில் அந்த செவுத்தெல்லாம் பார்த்திங்கன்னா வரட்டி தட்டி வச்சுருப்பாங்க பாருங்கள், மாடுகள் சாணம் போட்டு நிறைய வச்சுருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி வீதிகள் வந்து இவர்களுக்கு ப்ரிஃபரன்ஸாக சொல்லப்படுகிறது. நாம் விரும்புறதில்ல. உண்மையிலே மிகப்பெரிய வந்து இந்த நல்ல டவுன், அதாவது சிட்டி மாதிரி இருந்தால் கூட நல்ல அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏதோ அறியாமல் ஒரு கால்நடை, ஏதாவது ஒரு கால்நடை, ஒரு பசுமாடோ அதை ஏதோ அந்த இடத்துல நடமாடும். நிச்சயமாக சாணம் வந்து அந்த இடத்துல தெளித்து கிடக்கும் அப்படிங்கிறத இது ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க. இதுதான் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கிறதோட முக்கியமான பலன். அடுத்தது இவங்களுடைய உடம்பில் பார்த்திங்கன்னா திடீர்னு சளி பிடிக்கும், திடீர்னு ஹீட் ஆகிடும். இது வந்து மாறி மாறி ஆகிட்டே இருக்கும். அதனால் அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து இந்த சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இவங்கள மாதிரி ஒரு அவ்வளவு சீக்கிரமாக அந்த மின்னல் வேகத்தில் ஒரு சிந்தனை வரும். அதேமாரி தேவையில்லாமல் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட அடிக்கடி என்ன பண்ணிடுவாங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க. இதுதான் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கிறதோட குணம். அடுத்தது ரோகிணி நட்சத்திரத்தில் புதன் இருந்தால், ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, புதனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு பகை, அதனால் வந்து மனக்குழப்பம் ஏற்படும்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் நிச்சயமாக கிடையவே கிடையாது. அது வேறு கணக்கு. இந்த இடத்துல வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் அவர்களை மாதிரி வந்து பல்துறை வித்தகர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் ஜோசியத்தை பேசுவாங்க, சில பேர் வரலாறு பேசுவாங்க, சில பேர் அரசியல் பேசுவாங்க, சில பேர் எது கேட்டால் கூட நல்லா பேசுவாங்க. பேசுகிறது மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் வந்து ப்ரிப்பேர்டாக இருப்பாங்கள்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து அதுக்கு பேரே வந்து பார்த்திங்கன்னா மல்டிஃபேசட்டட் பர்சன் அப்படின்னு பேர். இவர்களுக்கு வந்து பிரிண்டிங் துறையில் வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும். பிரிண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்போ புத்தகங்கள் அதிகமாக படிப்பாங்கங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பருத்தி நூல் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்கிறவர்களும் இந்த துறையில் வந்து அதிகமாக இருப்பாங்க. இல்லாட்டி அது சார்ந்த துறை, அது டெக்ஸ்டைலாக இருக்கலாம், இல்லை வந்து எதுவோ அந்த பருத்தி நூல், இந்த நூல்கண்டு, இங்கு, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்களுடைய தொடர்பு வந்து ஓரளவு இருக்கும். எல்லாருக்குமே இருந்தால் கூட நம்ம வந்து எல்லாருக்குமே இருக்கும்னு சொல்லாட்டி கூட ஓரளவு சில பேருக்கு வந்து அதில் நெருக்கமான தொடர்புகள் இருக்க செய்யும் அப்படிங்கிறது முக்கியமானது. அடுத்து ரோகிணி நட்சத்திரத்தில்
குரு இருந்தால், ரோகிணி நட்சத்திரத்தில் குரு இருக்கிறது கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சிறப்பு. எவ்வளோ மாதிரி எங்கள் இடங்களில் எவ்வளோ மாதிரி கஷ்டங்கள் வந்தாலும் கொண்டாலும் பார்த்திங்கன்னா அதை விட்டு கண்டிப்பாக அவங்க மீண்டு வந்துடுவாங்க. அறிவு வந்து பார்த்திங்கன்னா தனக்குத்தானே வந்து தர்க்கம் பண்ணக்கூடிய ஒரு அறிவு இருக்கும். எப்படின்னா, ஒரு விஷயத்தை படிச்சுட்டு இந்த புத்தகத்தில் இதை சொல்கிறாங்க, இது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும், அப்போ இவனுக்கு எதிராக இருக்கிறவன் இவனுக்கு எதிர்கருத்துகளும் இதுக்கு என்ன சொல்கிறான், அப்போ 2 பேரும் இந்த அனாலிட்டிக்கல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. எதையுமே ஒரு புத்தகத்தில் ஒரு புத்தகம் படிக்கிறதே நிறைய பேருக்கு அபூர்வம். ஏதாவது ஒரு பாயிண்ட்டை படிச்சுட்டு உடனே அதை வந்து அடுத்தது இது அவங்களே கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிடுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அதில் குரு இருந்ததுன்னா, அதாவது ஏற்கனவே இது வந்து ஆசிரியன் மாணவன்கிற மாதிரி தர்க்கம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் குரு இருந்தால் எதை படித்தாலும் இது உண்மையா பொய்யா, இது எந்த அளவுக்கு சரியானதுன்னு சொல்லிட்டு உறுதி செஞ்சுக்கிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அதாவது ட்ரஸ்ட் பட் வெரிஃபை, அதாவது இது உண்மையாக இருந்தாலும் என் மனசுக்கு இது உண்மையான உரசி பார்த்த பிறகு தான் ஒத்துப்போங்கிறாங்களே, அந்த குவாலிட்டி வந்து அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் சனி இருந்தால், ரோகிணி நட்சத்திரத்தில் சனி இருந்தால் அது ஒரு நல்ல சிறப்பு. நிச்சயமாக பார்த்திங்கன்னா ஊடகத்துறையில் அதிகம் பேர் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா சினிமா துறைகளில் இருப்பாங்க. சில பேர் வந்து நல்ல குடிமகன்களாகவும் இருப்பாங்க. குடிமகன்கள்னால் இந்த இடத்துல நான் வேறு சொல்கிறேன், மதுபானத்தில் ஈடுபாடு உள்ளவர்களும் இருப்பாங்க. அற்புதமான படைப்பாளிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் இந்த நீர்ப்பாசனம், இயற்கை விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து இவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். பொதுவாக பொதுமக்களோட தொடர்புடைய துறைகளில் இவங்க நிறையா இருப்பாங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். 2வது, இது எந்த இடத்துல இருக்குங்கிறத பார்த்து நம்ம முடிவு பண்ணணும். அதுக்கு அடுத்தது ரோகிணி நட்சத்திரத்தில் ராகு இருந்தால் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அபரிமிதமாக திங்க் பண்ணுவாங்க. அதாவது எல்லாரும் ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கு வந்து 2 நாள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க 2 மணி நேரத்தில் படித்து முடித்து மனப்பாடம் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். சில நேரங்களில் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்களோ சில நேரத்தில் வந்து அதை விட்டு ரொம்ப விலகியே இருப்பாங்க. என்ன நீங்கள் இதெல்லாம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அற்புதமாக பண்ணுவீங்க, இதில் இப்போ ஆர்வமே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதனால் இந்த 2 தன்மையும் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் கேது இருந்தால், ராகுக்கும் கேதுக்கும் இந்த இடத்துல வந்து பெரிய அளவுக்கு வித்தியாசம் கிடையாது. அவங்க வந்து இப்போ குரு இருந்ததுன்னா கண்டதையும் படித்து அனலைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறோம்ல. இந்த கேது இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக போவாங்க. அதாவது இந்த ஃபில்டர் பண்ணி கடைசியாக ஒரு விஷயத்தை எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து எதையும் பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே அக்செப்ட் பண்ணிக்காமல் ஒன்றுக்கு பல தடவையாக யோசித்து கரெக்டாக அந்த ஜூஸ் எடுத்து பயன்படுற ஜூஸ் எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அப்பப்போ பார்த்திங்கன்னா அப்செட் ஆகிற குணமும் இருக்கும். இதுதான் வந்து சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் 9 கிரகங்களும் நின்றால் ஏற்படக்கூடிய பலன்கள். இதில் சில விஷயங்கள் சரியாக வரும், சில விஷயங்கள் சரியாகவும் வராது. ஏன்னா இதிலே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கிரகத்தை வேறு ஏதாவது ஒரு கிரகம் பார்க்கும், இல்லாட்டி இன்னொரு சேர்ந்துருக்கும். இதெல்லாம் பார்த்து பலன்கள் மாறுபடும்னாலும் கூட இது வந்து ஓரளவு பொது பலனாக நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன நேயர்களே, ரோகிணி நட்சத்திரத்தில் கிரகங்கள் என்னென்ன இருந்ததுன்னா என்னென்ன பலனுங்கிறத பார்த்தோம். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.